ரிஷபம் ராசி இது ஒரு நில ராசியாக பார்க்கப்படுது. இந்த ரிஷப ராசியோட அதிபதி காதல் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். இந்த ராசி அதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால தான் பாருங்கள், நீங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக அதை கண்காணித்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு நட்பு வட்டம் பெருசாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை எப்பொழுதுமே ஏற்றமாக இருக்கணும் அப்படின்னு தான் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியுமே இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு சாதகமாக வெற்றி வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டீங்க. யார் சொன்னாலுமே எடுக்கிற முயற்சியிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கை, தொழில், வியாபாரம், காதல், குடும்பம், நிதி நிலைமை இதிலெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், இது பற்றின முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் முழுமையான விளக்கத்தையுமே சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் பெற என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசி அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிர பகவானோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைச்சாலே பெரும்பாலும் வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் அடைய முடியும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, சுக்கிரனின் பரிபூரண ஒரு நிறைந்திருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதன் மூலம் செல்வ நிலை மேலோங்கும், சுக்கிர பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு. இது நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுவதை நீங்கள் கண்கூட காண முடியும். இப்போ கூட நீங்கள் உங்களோட மனதில் ஆழ்ந்த பிரார்த்தனை ஒன்று நினச்சிக்கிட்டு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த நல்ல காரியம் விரைவில் உங்களுக்கு நடக்கும். எல்லா விதத்துலேயுமே நீங்கள் முன்னேற்றம் பெற மகாலட்சுமி அன்னையிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடந்து நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர்கிட்ட ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்னெல்லாம் எப்பப்போ நடக்கும், இதை பற்றி முழுமையான விளக்கத்தையுமே தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்க முடியும். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். இந்த ரிஷபம் ராசி ஒரு பெண் ராசியாக பார்க்கப்படுது. ஸ்திரமான ராசி. இதோட அடையாளம் காளை. நிலம் மற்றும் பொருட்களின் ராசி அது கருதப்படுறதுனால எல்லா விஷயத்திலையும் பாருங்கள், நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பீங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் நிலையானவங்களாக இருப்பீங்க. நடைமுறைவாதிகளாக நீங்கள் இருப்பீங்க. பொறுமையாளிகள் நீங்கள் தாங்க. உங்களுக்கு இயற்கையை ரசிக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். நடைமுறையில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே யதார்த்தமாக பார்ப்பீங்க. உங்களோட செயல்களில் ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க. எதுலேயுமே அவசரப்பட மாட்டீங்க. நிதானமாக முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க தான் நீங்கள். அவசரம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆகவும் ஆகாது. இயற்கையை ரசிக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த தோட்டக்கலை, செடி வச்சு வீட்டை பராமரிக்கிறது இதெல்லாம் ரொம்பவுமே உங்களுக்கு பிடிக்கும். அதே போல் இசை, ஓவியம், நடனம் இதில் ஏதாச்சும் ஒரு கலைகளில் பாருங்கள் நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. அதே போல் நீங்கள் பொருட்களை சேர்க்கிறதுல அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. பழைய பொருட்கள் எல்லாம் தூக்கி எறியவே மாட்டீங்க. வீட்டில் இருக்கவங்க சொன்னால் கூட இது தேவையில்லைன்னு, ஆனாலும் நீங்கள் அதை ஞாபகத்துக்காக நிறைய பழைய பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. உணவு விஷயத்தில் உங்களுக்கு ரசனை அதிகமாக இருக்கும். இந்த ராசியில் கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, இதை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். ரிஷபம் ராசி உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்த்தா பணப்புழக்கம் கணிசமாக அதிகரித்து காணப்பட போகுதுங்க. உங்களுடைய வீட்டுக்கு உறவினர்கள் வருகை இருக்கும். இதனால் மகிழ்ச்சியான சூழல் உங்களோட வீட்டில் ஏற்படும். நீங்கள் உங்களோட முன்னேற்றத்திற்காக என்ன விஷயம்லாம் செய்கிறீங்களோ அது எல்லாமே நல்ல வழியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய ஆடை, ஆபரணம் கூட வாங்குவீங்க. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி இந்த மாதம் ஒன்று சேர போகிறீங்க.
அதுவும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வாய்ப்பெல்லாம் சரியாக அமையணும், நல்லது நடக்கணும் அப்படின்னா மறக்காமல் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. எல்லா நல்லதுமே உங்களுக்கு விரைவில் நடக்கும். நவீன ரக மின்னணு மின்சாதனம் வாங்க போகிறீங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைப்படக்கூடிய செய்தி உங்களை வந்து சேரும். மாத பிற்பகுதியில் உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் வழியில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏதாச்சும் வரலாம். அதனால் உறவினர்கள் கிட்ட பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண முயற்சிகளுமே சாதகமாக முடியும். உங்களோட மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்துல இப்போ வரன் கிடைக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட தீர விசாரணை செஞ்சு எந்த ஒரு முடிவும் எடுக்கணும். மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயுமே வீண் பிரச்சனை ஏதாவது ஏற்படக்கூடும். ஏன்னா இந்த சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை கடைபிடிங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீங்க. குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர்கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்காதீங்க. இதை தவிர்த்தே ஆகணும். 3ஆம் நபரின் தலையீடு உங்களோட குடும்பமோ தொழில் வியாபாரத்துலேயோ இருக்கவே கூடாது. அதே போல் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். மறைமுக எதிர்ப்பு தொல்லை உங்களுக்கு இப்போ விலகக்கூடிய அமைப்பு. கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற முடியும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பணி சுமை கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். தீவிரமாக முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கோரிக்கை நிறைவேறும். கூட வேலை செய்கிறவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உங்களோட தொழில் மற்றும் வியாபாரம் இதெல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனை வரணும், அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். வியாபாரத்தில் புதிய முயற்சி எதுவும் இந்த மாதம் நீங்கள் எடுக்காதீங்க. மாத பிற்பகுதி ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். முற்பகுதியில் கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருந்தாலும் பிற்பகுதியில் கிரகநிலை ரொம்பவுமே முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தைரியமாக நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சி தரும் ஒரு மாதம். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு தருவாங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சுடுங்க. கண்ணும் கருத்துமாக எந்த ஒரு தவறும் இல்லாமல் பண்ணுங்கள். இப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இனிமையான பேச்சின் மூலம் உங்களோட காரியத்தை சாதிச்சு கொள்ளக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. இதனால் பணவரவு அதிகரிக்கும். ராசிநாதன் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனாலையும் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் அடுத்தவங்க கிட்ட மட்டும் நீங்கள் உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்களாக செய்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதற்கேற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாக திறமை பழிச்சிடும். எதிர்ப்புகள் குறையும். காரிய தடை உங்களை விட்டு நீங்கும். அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயத்தையுமே பார்த்து பயப்படாமல் தைரியமாக நிமிர்ந்து நிற்கக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மற்றவங்களுக்கூட இருந்த விரோதம் மறையும். ராசிநாதன் மற்றும் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் பகவானோடு இணைஞ்சு எல்லா கிரகங்களும் ஒன்றா இருக்கிறதுனால வீண் செலவு குறைஞ்சு காணப்படும். எதிலுமே ஒரு வேகம் இருக்கும். நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்க தோன்றாத நிலை வரும். கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை மாறி சூடு பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியுமே சாதகமான பலனை கொடுக்கும். தொழில் தொடர்பான பயணம் திடீர்னு செல்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். இதன் மூலம் பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரகசியத்தை காக்க வேண்டிய விஷயத்தை மறைச்சி விடுங்க. எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க. குடும்ப விஷயம், தொழில் விஷயம், இது எதுவாக இருந்தாலும் 3ஆம் நபரின் ஆலோசனை உங்களுக்கு இப்போ வேண்டாம். சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். உங்களோட பேச்சு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். கோபப்படாதீங்க. நிதானமாக பேசுங்க. பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுங்க. எதையுமே எதிர்கொள்ளும் துணிச்சல் வரும். எல்லாத்துலேயும் முன்னேற்றம் உண்டாகும். இஷ்டத்துக்கு விரோதமான காரியங்கள் நடந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக மாறும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எதிர்பாராத அனுபவங்களையுமே இந்த மாதம் அடைய போகிறீங்க. ரிஷபராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருளும் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும், நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்தாலும் நன்மைகள் உங்களுக்கு வந்து சேர மகாலட்சுமி தாயாரிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.